தலைவன் என்பவன் பசியை துறந்து தூக்கத்தை துண்டித்து தன்னலமற்ற மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கும். திரைத்துறையில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று இங்கே யாரும் பேசல. திரைப்படத்தில் நடிப்பது மட்டுமே நாடாளுவதற்கு தகுதி இல்லை என்றுதான் இந்த விவாதம் நடக்குது. இங்கே ஆகப்பெரும் தியாகிகள் தன் வாழ்க்கையே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொலைத்த எண்ணற்ற பெருமக்கள் இந்த மண்ணில் இருக்கு. இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமனிதர் நம்ம ஐயா நல்லக்கண்ணு போன்ற தியாகசீலர்கள் இருக்கிறார்கள். ஒரு கவிஞன் எழுதினான், தமிழகத்தின் இளைஞர்கள் திரையரங்குகளில் இருட்டறைக்குள் தங்களுக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அது இன்று வரை தொடர்கிறதான் பெருத்தவலம். மதிப்பிற்குரிய நடிகர் மம்முட்டி அவர்கள் கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்களின் முதல்வர்களை தேர்வு செய்வதில்லை என்கிறார். இது மிகுந்த வலியை தருது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிறது, மேற்கு வங்கத்தில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. ஆனால் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் மட்டுமே நடித்தால் மட்டுமே போதும் நாட்டை ஆள்வதற்கு என்பதை ஏற்கவே முடியாது. சினிமா அல்ல மாற்றத்தை தருவது, நல்ல சிந்தனை தான் மாற்றத்தை தரக்கூடியது. பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரஜினிகாந்த் வாழ்க, இந்த தனி மனித புகழ் வெளிச்சத்தை நீங்க கைவிடணும். அறிவார்ந்த சமூகத்தின் மக்களாக மாறணும். நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய பழகணும். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை இந்த நாட்டில் ஒழிக்கணும். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வளரும். அப்பதான் இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல அரசு அமையும். இது நம்மளால முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? இவன் பேசுறானே, இதெல்லாம் இது நடக்குமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் அன்பிற்குரியவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பு தேவையே கண்டுபிடிப்பின் தாய். இதை புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். எனவே நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பது? 100 கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.